நாராயணன் என்றால் பரிசுத்த ஆவி என்றும் அர்த்தம். This is for your kind information. நீங்கள் இப்படி பேசுவது மத பிரச்சாரம் இல்லையா? இது மத பிரச்சாரம் அல்ல. ஏனென்றால் கிறிஸ்தவம் மதம் அல்ல, அது அனுபவம். மதம் மனிதன் கண்டுபிடித்தது. இயேசு கிறிஸ்துவே என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னாரே தவிர என் மதத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. ஆன்மீகம் வேறு, மதம் வேறு. மதம் மனிதன் கடவுளை தேடுவது, ஆன்மீகம் என்பது கடவுள் மனிதனை தேடுவது. இதுதான் வித்தியாசம். நான் மதத்தை பற்றி பேசவில்லை, ஆன்மீகத்தை பேசுகிறேன். பானி, வெள்ளம், நீலு, வாட்டர், கங்கை, கூவம் எல்லாமே தண்ணீர் தான். இவை மதங்களின் பெயர்கள். எந்த தண்ணீர் நம்முடைய தாகத்தை தீர்க்கின்றதோ அது ஆன்மீகம். சத்தியம் ஒன்றுதான் இருக்க முடியும். அந்த சத்தியம் என்ன என்று அறிந்த பின்பு இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்பது கடமை. சுவிசேஷம் விதைப்பது என் மேல் விழுந்த கடமை. அதை விதைக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று என்னுடைய வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் நமக்காக பிறந்து, நமக்காக வாழ்ந்து, நமக்காக உபதேசம் செய்து, சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து செல்லும் போது பயப்படாதிருங்கள், சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. எஸ்கியூஸ் மீ சார், இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, முருகப்பெருமானும் சொல்லியிருக்கார், யாம் இருக்க பயமேன். யூ ஆர் ரைட் சார். ஆனா ஒரு சின்ன வித்தியாசமும் இருக்கு.